அது அவர் அப்படி பாயிறாரா, பதுங்குறாரா, மியாவுன்னு அப்படியே ஸ்லோவா போறாரா தெரியாது. அமித்ஷா என்ன செங்கோட்டையன்ட்ட சொல்லி அனுப்பிச்சார் நமக்கு தெரியாது. அதை எப்படி செயல்படுத்த போறாங்க நமக்கு தெரியாது. தமிழ்நாட்டு விவகாரங்களில் சமீப சில மாதங்களாக ஆர்வம் காட்டுகிற நிர்மலா சீதாராமனும் அங்கே இருந்தபோது பிளான் பி ஏதாவது வச்சிருக்காங்களா? அவங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஓட்டை பிரிக்கிற ஆட்களை எதுக்கு என்டிஏல வச்சிருந்தீங்க? எப்பயோ இல்ல, ஒரு 20 நாள் முன்னாடி வரைக்கும் தினகரன் சொல்றாரு நான் என்டிஏல தான் இருக்கிறேன்னு. ஓட்டை பிரிக்கிற அளவுக்கே சக்தி உள்ள தினகரனை இனிமேலும் என்டிஏவில் வைத்துக் கொள்ளாதீர்கள். தொண்டர்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? இல்ல, சொன்ன விஜயும் சொன்னாரு, நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், அவர்கள் வேதனையில் வெம்பி தவிக்கிறார்கள். பாமக உள்ள கொண்டு வந்திருக்கணும், தேமுதிக உள்ள கொண்டு வந்திருக்கணும், திமுக உடைப்போன்னு சொன்னீங்க, உடைச்சு 2 கட்சியில கூட்டி வந்திருக்கணும். அப்பதான் இவர் தைரியமா யாரும் தேவையில்லை, அவர்கள் கட்சிக்கு துரோகம் இழைத்தவர்கள், கோயிலாக நினைத்த தலைமை கழகத்தின் மீது தாக்குதல் நடத்தியவர் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ செங்கோட்டையன் அதிரடியா நீக்கப்பட்டிருக்காரு. இப்போ அதிமுகவுடைய நகர்வு என்னவா இருக்கும்? இல்ல, அவங்க கொஞ்சம் எரிச்சல்ல இருப்பார் எடப்பாடி. நாம ஒருத்தரை பதவியை பறிச்சு வச்சிருக்கிறோம், அவரை கூப்பிட்டு நம்ம அணியிலே இருக்கிற ஒரு அமித்ஷா பிஜேபி சார்பா கூப்பிட்டு பேசுறாங்களேன்னு கொஞ்சம் கோபத்திலையும் எரிச்சல்லையும் இருப்பார். அது அவர் அப்படி பாயிறாரா, பதுங்குறாரா, மியாவுன்னு அப்படியே ஸ்லோவா போறாரா தெரியாது. அமித்ஷா என்ன செங்கோட்டையன்ட்ட சொல்லி அனுப்பிச்சார் நமக்கு தெரியாது. அதை எப்படி செயல்படுத்த போறாங்க நமக்கு தெரியாது. ஏன்னா அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்த போது அந்த அறையிலேயே நிர்மலா சீதாராமனும் இருந்து டிஸ்கஷன்ல இருந்ததா ஒரு தகவல் வருது. தமிழ்நாட்டு விவகாரங்களில் சமீப சில மாதங்களாக ஆர்வம் காட்டுகிற நிர்மலா சீதாராமனும் அங்கே இருந்த போது பிளான் பி ஏதாவது வச்சிருக்காங்களா? தெரியாது. வீதிக்கு வரட்டும், பார்க்கலாம். கூட்டணி கட்சிகளும் இதே, அதாவது கட்சி ஒன்று சேரணும் அப்படின்றதுக்கு இது ஈடுபடுறாங்க. நயினார் நாகேந்திரன் அந்த வார்த்தையை சொல்றாரு, செங்கோட்டையன் பண்ணது தப்பு, கட்சி வரும் அப்படின்னு அவர் சொல்ல, அடுத்த கட்சி விவகாரம். ஆனாலும் அவர் பேசின கருத்தை நான் வரவேற்கிறேன்னு தான் முதல்ல சொன்னேன். யாருமே வரவேற்பாங்க எங்க? நல்லா இருக்கணும், ஒன்னா இருக்கணும் சொல்றது தப்பான கருத்துன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க? ஒரு நல்லதை நினைக்கிற எவர் ஒருவரும் அந்த பார்வை தான் பார்ப்பாங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அடிச்சுட்டு கிடங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்ப அவங்க நோக்கத்தை புரிஞ்சுட்டு அவர்களை புறக்கணிக்கணுமே தவிர அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. கேபி ராமலிங்கம் பாஞ்சுக்கிட்டு வரா இருப்பாங்க பிஜேபியில இருந்து. அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஓட்டை பிரிக்கிற ஆட்களை எதுக்கு என்டிஏல வச்சிருந்தீங்க? எப்பயோ இல்ல, ஒரு 20 நாள் முன்னாடி வரைக்கும் தினகரன் சொல்றாரு நான் என்டிஏல தான் இருக்கிறேன்னு. ஓட்டை பிரிக்கிற அளவுக்கே சக்தி உள்ள தினகரனை இனிமேலும் என்டிஏவில் வைத்துக் கொள்ளாதீர்கள். கேபி ராமலிங்கம் லெட்டர் இருக்கணும்ல மோடிக்கு, அமித்ஷாக்கு, நட்டாக்கு, நயினார் நாகேந்திரனுக்கு. இல்ல, அப்படி நீங்கள் இன்னமும் தினகரனை இணைக்காமல் இருக்கிறீர்கள், ஓபிஎஸ் இணைக்காமல் இருக்கிறீர்கள், எனக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியோட துணைத் தலைவர் பதவி வேண்டாம், ராஜினாமா பண்ணிருக்கணும்ல. அப்புறம் எதுக்கு இந்த வாய்ச்சவடால்? என்ன அர்த்தம்? அனுகூல சத்ருன்னா அவர் விமர்சிக்கப்படுவார். இதெல்லாம் செய்யறதை விட்டுட்டு நல்லதை ஏதாவது 4 காரியம் செய்யுங்க. அதுதான் பிஜேபிக்கு நல்லது, அதிமுக நல்லது, அவர்கள் அங்கம் வகிக்கிற என்டிஏவுக்கும் நல்லதுன்னு நம்ம சொல்றோம். சரி, இப்போ நீங்க சொல்றது பாக்குறப்போ செங்கோட்டையன் போய் அங்க டெல்லியில போய் அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறாரு, திரு மோடி அவர்களையும் சந்திச்சிருக்கிறாரு. இது நடுவுல கொஞ்ச நாள் நம்ம முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, அமித்ஷா இங்க தமிழகத்துக்கு வந்த போது திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியில வர்றாரு. இவருக்கு உடனே கிடைக்கிறது இதே ஒத்த கருத்து உடையவர்கள். பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டேன். தும்ப விட்டு வாழ பிடிக்கிறாங்க. ஓபிஎஸ் வெளியில நான் இந்த மாதிரி பிரதமர் வர்றாரு, அவரை சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுங்கன்னு கேட்கிறார். சில சோர்ஸ்ல சொல்லி அனுப்புறாரு, கிடைக்கல. இதனால் நான் ஏமாற்றம் அடைந்திருக்கிறேன்னு வெளிப்படையா பேட்டி கொடுக்குறாரு. மௌனமா இருக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் அப்ப கூட என்னான்னு கேட்கல. எல்லாம் முடிஞ்சு அவர் வெளியே போன பிறகு என்கிட்ட சொல்லி இருந்தா நான் டைம் வாங்கி கொடுத்துருப்பேனுங்கிறார். ஊருக்கே தெரியுது நான் பிரதமரை பார்க்க ஆசைப்படுறேன்னு அவர் சொல்றாரு. நீங்க போனை போட்டு என்ன பார்க்கணுமா சொல்லுங்க, இந்த தடவை டைம் இல்லாம போச்சு, வாங்க டெல்லிக்கு போகலாம், இல்லை அடுத்த தடவை ரொம்ப ஏதாவது ஒன்று பேசியிருக்கணும்ல. அவர் வெளியே போறதை வேடிக்கை பார்த்தாங்க. அடுத்து ஜான் பாண்டியன் நிகழ்ச்சி, ஜி.கே. வாசன் நிகழ்ச்சியை வச்சு அதுல புறக்கணிக்கப்பட்டதா. தினகரனும் நாளைக்கு நமக்கு இதே கேதான் அவங்க கட்சிக்காரங்க பிரஷர் கொடுக்குறாங்க, யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு தினகரனும் வெளியே போறாரு. அப்ப எல்லாம் மௌனமா தான். அந்த தினகரன் இந்தியாவில் இருக்கிற போது ஓபிஎஸ் ஏதோ அர்த்தத்துல போயிட்டார். டெல்லி தலைவர்கள் யாரேனும் ஒருவர் அழைத்தால் அவர் திரும்ப என்டிஏக்கு வந்துருவார் அப்படின்னு சொல்லி 3 இடம் சொல்றாரு. டெல்லியில இருந்து ஒருத்தரோட கண்டுக்கல. அப்ப போனா போகட்டும்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு செங்கோட்டையை கூட்டு பேசல. இனிமேல் என்ன பிரயோஜனம்? நடக்கும், நல்லது நடக்கட்டும்னு வச்சுப்போம். அதையே செய்ய வேண்டிய நேரத்துல செய்யல. எனக்கு அந்த அரசியல் தான் புரிய மாட்டேது. அப்போ கழகங்கள் எல்லாம் தமிழகன்றதுல முதல்ல ஒரு கழகத்தை ஒழிக்கணும்னு அதிமுக பலவீனப்படுத்துறது விரும்புறீங்களா? அப்படியே பலவீனப்படுறது இந்த நேரத்துல பலவீனப்படுதுன்னா அது உங்களுக்கே பிரயோஜனம் இல்லையே. பிஜேபி இப்ப 30 தொகுதி பிஜேபி வாங்கினா அதுல 10 ஜெயிக்கணும்னா ஒரு முழுமையான பலமுள்ள அதிமுக இருந்தா தானே அவங்களும் ஜெயிப்பாங்க. அப்போ உங்க நோக்கம் என்ன? திமுக ஆட்சியில் அமர்த்துறதா? அப்படி ஒரு விமர்சனம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அது நிஜம் நீங்க நிரூபிக்கிறீங்களா?
சந்தேகம் வருமா வராதா? திரு எடப்பாடி அவர்கள் வந்து இத்தனை ஒரு பெரிய துணிச்சலான முடிவுக்கு பின்னரும் எல்லா ஒரு காய்களையும் நகர்த்திட்டு இருக்காரு. இவங்க இந்த சைடு ஆப்போசிட் அவருக்கு எடப்பாடியார எதிர்த்து நெறைய பேர் செங்கோட்டையனா இருக்கட்டும், அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற கூட்டங்கள் இப்படி 2 இருக்க சிச்சுவேஷன்ல அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய என்ன என்ன நீங்க உங்க கண்ணோட்டத்துல கேள்வியில ஒரு இருக்காங்க? திருத்தம். செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிரா எதுவுமே செய்யல. ம். தினகரனும் எடப்பாடிக்கு எதிரா ம், எதுவும் ம், காய் ம், நகர்த்தல. ம். ஓபிஎஸ், சசிகலா சுத்தமாவே வாய் திறக்கல. தினகரனாவது அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தா நான் என்டிஏக்கு வரமாட்டேங்கிறார். அது அவருடைய உரிமை. இது எங்க கட்சி, எங்களுடைய பொதுச்சாளர் தான், அதிமுகவினுடைய பொதுச்சாளர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்ற உரிமை அதிமுகவுக்கு இருக்கு. அவர் ஏத்துக்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்ற உரிமை தினகரனுக்கு இருக்கு. அது தனி பார்ட். நான் எந்த தியாகத்துக்கும் தயார்ன்ட்டார் ஓபிஎஸ். 10 நாள் பார்ப்பேன், 11ஆம் நாள் நானே அந்த முயற்சி எடுப்பேன்னு தான் செங்கோட்டையன் சொன்னாரே தவிர, ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு ம். பாடுபடுவேன்னு சொன்னாரே தவிர, எடப்பாடி அந்த இடத்துல நகர்த்திட்டு நான் உட்காருவேன், இல்லாட்டி வேற யாராலும் உட்கார வைப்பேன்லாம் செங்கோட்டையன் சொல்லல. ஸோ எதிராகங்கிற அந்த வார்த்தை தப்பு. ம். ஆனா அதை புரிஞ்சுக்க புரிஞ்சு. மாட்டாரு எடப்பாடிங்கிறது தான். ஸோ இனிமேல் செங்கோட்டையன் என்ன பண்ணுவார் தெரியாது. அவர் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓபிஎஸ் பார்ப்பாரு, தினகரனை பார்ப்பாரு. இல்ல தான் திருப்பி சொல்றேன், எங்க கீ இருக்குன்னா பிஜேபி என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க, என்ன செய்ய காத்திருக்காங்க, இதுலதான் இருக்கு அதிமுகவுடைய அடுத்த கட்ட நகர்கள். செங்கோட்டையன் உள்ளிட்ட மற்றவருடைய நடவடிக்கைகளும் அதுலதான் இருக்கும். அதான் அப்போ தொண்டர்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? இல்ல சொன்ன விஜயும் சொன்னாரு, நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், அவர்கள் வேதனையில் வெம்பி தவிக்கிறார்கள். நம்ம கட்சிக்கு ஒரு விடிவு காலம் வராதா? சரி, நம்ம ஏதோ நல்லதோ கெட்டதோ தோத்துக்கிட்டே இருக்கிறாரு, என்னமோ நமக்கு பொதுச்சாளர் அவர் தான். அவர் பேரை கூட அமித்ஷா சொல்ல மாட்டாரு முதலமைச்சர் வேட்பாளர். அந்த வேதனை அவனுக்கு இருக்குமா இருக்காது? அமித்ஷாவை தலைவராக முழு மனதோடு ஏற்றுக்கொண்ட ஒரு தொண்டன் மனசுலையும் இந்த வேதனை இருக்குமா இருக்காது? ஏன்னா இவ்வளவு தூரம் தியாகம் பண்ணிட்டு அல்லது கையை முறுக்கி காலை முறுக்கி கூட்டிட்டு போனாங்க, கூட்டணிக்கு ஒத்துக்கிட்ட எடப்பாடி அவர் பேரை கூட அமித்ஷா சொல்லாம என்ன சொன்னார்? அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார்னு சொல்றார். இப்ப இந்த கேட்டுட்டு எடப்பாடி மீது அபிமானம் உள்ள அல்லது யார் வேணாலும் தலையிடட்டும், நம்ம கட்சி சார்பார் முதலமைச்சர் அறிவிச்ச பிறகு அவர் பேரை சொல்ல நினைக்கிற ஒரு அதிமுக தொண்டனும் சந்தோஷப்படுவானா வேதனைப்படுவானா? இதுதான் மனநிலை. அதிமுக தொண்டன் ஊருடைய மனநிலை. அதே மேடையில திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார், இபிஎஸ் அண்ணனை முதலமைச்சர் ஆக்குவதற்கு அப்படி நாங்க பேசின பிறகு அமித்ஷாவை வச்சுக்கிட்டு தான் பேசினார். அவர் பேசி முடிச்ச பிறகு தானே அமித்ஷா பேசுறார். ஏன் அவர் ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு என்ன ஆகும்? அவர் சொல்ல இந்த நிமிஷம் வரைக்கும் தயங்குறாருன்னா அதை வச்சுதான் நம்ம சொல்றோம் அவர்கிட்ட வேற ஏதோ திட்டம் இருக்கோ அப்படின்னு நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்குன்னு சொல்றேன் நான். அமித்ஷா சொல்லிதான் அண்ணாமலை பேசினார் அப்படிலாம் பக்கமா எழுதுறாங்க. ரைட், இருக்கட்டும். ஏன் அமித்ஷாக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு, நீங்க 2 வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? ஆமாம், ஸ்டாலின் வீட்டுக்கு அனுப்பப்படுவார், அடுத்த ஆண்டு இந்த நாளில் எடப்பாடி முதலமைச்சராக இருப்பார். முடிஞ்சு போச்சா? கூடியிருக்க கூட்டத்துக்கும் உற்சாகமா இருக்கும்ல. அவன் வந்திருக்கான்ல, பூத் கமிட்டி நிர்வாகிகள் தானே, போய் உற்சாகமா வேலை செய்வான்ல. இப்போ அதை தெரிந்திருந்து தவிர்க்கிறான்னா அமித்ஷா மனசுல என்ன இருக்கு, வேற என்ன இருக்கு? அந்த கேள்வி இன்னும் உயிரோட்டமாவே நீடிக்குது. சரி, இறுதி கேள்வியா உங்களுடைய பார்வை என்ன சார்? அதிமுக என்ன நகர்வுகள்ல இருக்கணும், அடுத்து அவங்களுடைய செயல்பாடுகள் என்னவா இருந்தா இது இப்படி சாதனை மீதம் இருக்கிற காலம் குறைவா இருக்கு. இதுதான் நம்ம ஜனவரியில இருந்து சொல்றோம். சீக்கிரமா ஒண்ணு சேரனா சீக்கிரம் வாங்க. இல்ல நான் தனிச்சுதான் இருப்பேன், யாரும் தேவையில்லைன்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இன்னும் பாமக உள்ள கொண்டு வந்திருக்கணும், தேமுதிக உள்ள கொண்டு வந்திருக்கணும், திமுக அணியை உடைப்போன்னு சொன்னீங்க, உடைச்சு 2 கட்சியில கூட்டி வந்திருக்கணும். அப்பதான் இவர் தைரியமா யாரும் தேவையில்லை, அவர்கள் கட்சிக்கு துரோகம் இழைத்தவர்கள், கோயிலாக நினைத்த தலைமை கழகத்தின் மீது தாக்குதல் நடத்தியவர் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன், சசிகலா துரோகம் பண்ணார், தினகரன் ஆட்சியை கவிழ்க்க பார்த்தார், என்னமோ சொல்லிட்டு யாரையும் சேர்க்க வேண்டாம். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? பலமான அணி அமைச்சிருக்கணும். அமைக்கலையே. ஒருவேளை தமாகவை நம்புறாங்களோ? யாரு? தமிழ் மாநில காங்கிரஸ். அது வாசனுடைய கட்சி. அது வந்துட்டு கட்சி பலமாயிடுமா? ஏற்கனவே இந்தியாவில தானே இருக்கிறாரு. விஜய் வருவார்னு அவர் எதிர்பார்த்தார். பிரம்மாண்டமான கட்சி ஒண்ணு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாரா? அது இதைத்தான் நினைச்சாரு. மதுரை மாநாட்டில் அதுக்கும் விஜய் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. வேற எப்படிதான் நீங்க அணி அமைப்பீங்க? அப்ப கண்ணுக்கு தெரிஞ்சு வெளிப்படையாக தெரிஞ்சு நீங்கள் தோல்வியை நோக்கி பயணிக்கிறீர்கள்னு தெரிஞ்சும் அண்ணே அந்த வழியில போகாதீங்க, தோல்வி வரப்போகுதுன்னு ஒருத்தர் சொன்னா காது கொடுத்து கேட்கணுமா? உங்க நல்லது தானே சொல்றாங்க. அதுக்கு மீறி நான் அதுலதான் பயணிப்பேன்னா கடவுள் தான் இந்த கட்சியை காப்பாற்றணும். சரி, இன்றைக்கு எங்களோட பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி.